wanted to talk about this one particular topic about breastfeeding, which is express breast milk. ரொம்ப காமனாக கேட்குற டவுட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் மில்க்குக்கும் டைரெக்டாக கொடுக்குற மில்க்கும் நியூட்ரிஷன் வைஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஒரு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண மில்க்கு ஒரு குழந்தைக்கு கொடுக்குறோன்னா வாட் ஆர் த ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் கைட்லைன்ஸ், லைக் என்னென்ன இடத்துல எவ்வளோ நேரம் நம்ம So if you can throw a light on like எவ்வளோ ஏர்லியாக வந்து நியூலி டெலிவர்ட் மதர் எஸ்பெஷலி C-section மதர் எக்ஸ்பிரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த மில்க்கை வந்து எதில் ஸ்டோர் பண்ணணும்? பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். இதை பாருங்கள், உங்கள் பாப்பா உங்கள் பால் இல்லாத ஒரே ரீசனால தான் ட்ரிப்ஸில் இருக்காங்க, ஃபார்மில் எங்களால் கொடுக்க முடியாது, ப்ளீஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லுவோம். பட் தட் இஸ் அ பம்புக்கு எதுக்கு உனக்கு லவ் வரணும்? ஈச் ட்ராப் ஆஃப் த பிரெஸ்ட் மில்க் இஸ் லிக்விட் கோல்டு. ஆக்சுவலி அதில் ஏதாவது ஒரு ட்ராப் 2 ட்ராப் மிஸ் ஆனாலுமே இட் இஸ் லைக் யூ லூசிங் லிக்விட் கோல்டு இல்லையா? எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எவ்வளோ நேரம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், எவ்வளோ டியூரேஷன் ஷுட் பி? ஸோ ஆக்சுவலி இது கண்டிப்பாக வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டது. We have with us Dr. Vijayalakshmi, who is our pediatrician and neonatologist. ரொம்ப நாளாக எனக்கு வந்து I wanted to talk about this one particular topic about breastfeeding, which is express breast milk. Especially இந்த நியூ மதர்ஸ்க்கெலாம் தூக்கங்கிறது டெலிவரி ஆனதோடு போயிடுது. அந்த ஒரு ஃபஸ்ட்டு 1 or 2 days ஹாப்பியாக இருக்காங்க புது பேபி வந்திருக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே ஃபீடிங் பர்ப்பிங் சேஞ்சிங், ஃபீடிங் பர்ப்பிங் சேஞ்சிங், இதே ஒரு ரிப்பீட் மோட்டில் போயிட்டுருக்கு. இப்படியே வாழ்க்கை போயிடுமா மேடம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ ஐ திங்க் நிறைய வாட்டி நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, எக்ஸ்பிரஸ் மில்க் வந்து இவங்களுக்குலாம் ஒரு போன் மாதிரி. எக்ஸ்பிரஸ் ஃபீட் இருக்கும் போது கொஞ்சம் செல்ஃப் கேரும் பண்ணிக்கலாங்கிறது. பட் அதை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ ஏர்லியாக எக்ஸ்பிரஸ் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது அது ஆக்சுவலி நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா டெலிவரி, நார்மல் டெலிவரி அண்ட் எஸ்பெஷலி சிசேரியன் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் ரவுண்ட்ஸ் போகும்போது லைக் நிறைய பேர் ஃபஸ்ட் டே ஃபுல்லாகவே சாப்பிடவே இல்லை மேடம். அதுவும் முக்கியமாக அந்த மதரோட பாட்டி அம்மா எல்லோரும் அதான் சொல்கிறாங்க, பச்சை உடம்பு தண்ணி கூட குடிக்கவே இல்லை, இப்போ போய் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறீங்களே, பால் ஒன்றுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஏர்லியாக ஒரு டெலிவரி ஆன மதர், எஸ்பெஷலி ஒரு C-sectionல டெலிவரி ஆன மதர், ஸோ இஃப் யூ கேன் த்ரோ லைட் ஆன் லைக் எவ்வளோ ஏர்லியாக வந்து மதர் ஒரு நியூலி டெலிவர்ட் மதர் எஸ்பெஷலி C-section மதர் எக்ஸ்பிரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் திங்க் வி ஹாவ் அ டைம் லைன். டயட் எஸ்பெஷலி நிறைய பேர் வந்து டெலிவரி பண்ணிட்டா பட்னி போட்டுருவோம், C-section பண்ணிட்டா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை இப்போது. ஐ திங்க் வீவ் கம் ரியலி ஃபார்வர்ட். முன்ன காலத்துலேருந்து நார்மல் டெலிவரிக்கு பட்னியே நாங்கள் வைக்கிறதில்ல. தே கேன் ஜஸ்ட் கீப் ஈட்டிங். டெலிவரி அப்பவும் சாப்பிட்லாம், டெலிவரி முடிச்சுட்டு எனி டைம் தே கேன் ஈட் நார்மலி. C-sectionமே அந்த அனஸ்தீசியாவோட எஃபெக்ட் மோஸ்ட்டாக இப்போ ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் தான் பண்ணுறோம் இல்லையா? 2 hours to 4 hours போஸ்ட் டெலிவரி 2 hours தண்ணிலாம் ஸ்டார்ட் பண்ணிடும். 4 hours சாஃப்ட் சாரி லைக் இட்லி, இடியாப்பம், கஞ்சி இந்த மாதிரி தே கேன் ஸ்டார்ட். ஸோ ரொம்பலாம் பட்னி போட்டு மதர்ஸை வைக்கிறது இல்லை. ஐ திங்க் தே ஆர் கெப்ட் கம்ஃபர்டபுள் தீஸ் டேஸ். ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணுற வைஸ் பார்த்தீங்கன்னா தே கேன் ஸ்டார்ட் ஆஸ் early as possible தான். ஸோ ஒரு 2 to 4 hours அப்புறமா யூ ஆர் எஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். 2 to 4 hours should be fine. That's actually a very important information because இப்போது mothers எல்லாமே they think like they can start only expressing after first day. So in the first 24 hours வந்து in case if the mother is not able to feed the baby, so we as pediatricians and neonatologists are actually forced to either keep the baby nilparole because of non-availability of the mother's milk or to start formula milk. But if all the mothers are aware that they can start expressing the milk on day 1 after a rest of 4 to 6 hours, then maybe we can start giving express breast milk from day 1 itself. அண்ட் எனக்கு ரொம்ப காமனாக கேட்குற டவுட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் மில்க்குக்கும் டைரெக்டாக கொடுக்குற மில்க்கும் நியூட்ரிஷன் வைஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பாக நியூட்ரிஷன் வைஸ் எக்ஸ்பிரஸ் மில்க்குக்கும் டைரக்ட் ஃபீடிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் எக்ஸ்பிரஸ் மில்க் ஜென்ரலி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, பட் அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது அண்ட் மேஜராக எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் இட்ஸ் மச் பெட்டர் தென் ஃபார்முலா, ரைட்? டெஃபினெட்லி மச் பெட்டர் தென் ஃபார்முலா. ஸோ ஆன் பார் ஒரு ஸ்கேலில் நீங்கள் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் இஸ் டேரெக்டாக அம்மா கிட்டேருந்து போகிற டைரக்ட் பிரெஸ்ட் மில்க். த செகண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மில்க் பிகாஸ் இட் கேரிஸ் ஆல் த ஆல்மோஸ்ட் லைக் 95% of the nutrients very similar to mother's direct breast milk. And the last resort is always formula. ஸ்டோரேஜில் தான் மேக்ஸிமம் டவுட்ஸே. எவ்வளோ நேரம் வைக்கலாம், கெட்டு போயிடுமா பால்? ஒரு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண மில்க்கு ஒரு குழந்தைக்கு கொடுக்குறோன்னா வாட் ஆர் த ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் கைட்லைன்ஸ், லைக் என்னென்ன இடத்துல எவ்வளோ நேரம் நம்ம வச்சுக்கிட்டா சேஃப்? ஸோ வாட் வி ஜென்ரலி ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பிரஸிங் அண்ட் லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மாக இப்போ நீங்கள் இப்போவே எக்ஸ்பிரஸ் பண்ணி இப்போவே கொடுக்குறீங்க அப்படின்னா தட் இஸ் வாட் இஸ் ஐடியல் ஜென்ரலி. ஸோ நீங்கள் இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா வெளியில் வைக்கலாம், ரூம் டெம்பரேச்சரில் அந்த மில்க்கை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கேப் போட்டுட்டு 4 hours மேக்ஸிமம் 4 hours யூ கேன் கீப் இட் அவுட் சைட். ஸோ அதுக்குள்ளே யூ ஷுட் ட்ரை டு கிவ் இட் டு த பேபி. பட் சப்போஸ் இஃப் த பேபி இஸ் ஆல்ரெடி டேஸ்டட் இட் ஆர் அது பாப்பா டேஸ்ட் பண்ண மில்காக இருந்ததுன்னா மேக்ஸிமம் 1/2 hour டிஸ்கார்ட் பண்ணிடணும். 4 hours மேலே ஆகிடுச்சு இன்னும் அது பாப்பாவுக்கு தேவை இல்லை அப்படின்னா இட் டைரக்ட்லி கோஸ் இன் டு த ஃப்ரிட்ஜ்.
ஸோ ஃப்ரிட்ஜ் அப்படின்னா உங்கள் வீட்டில் நார்மலாக இருக்கும் இல்லையா, நார்மல் டோர் ஃப்ரிட்ஜஸில் டோர் கம்பார்ட்மெண்ட்டில் வைக்காமல் அந்த மில்க் வந்து உள்ள இன்சைட் கம்பார்ட்மெண்ட்டில் யூ கேன் தாராளமாக 24 hours வரைக்கும் யூ கேன் ஸ்டோர். பட் மேக் ஷூர் தட் அதர் மசாலா ஐட்டம்ஸோ இல்லை ஸ்மெல் வர ஐட்டம்ஸோ இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் தட் ஃப்ரிட்ஜ் ஷுட் நாட் பி ஃப்ரீக்வெண்ட்லி பி ஓப்பன் அண்ட் ஹேண்டில்டு. ஸோ ரொம்ப அதோட அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிருக்கணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்டில் பண்ணி ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தட் மில்க் வில் லூஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். சப்போஸ் 24 hours மேலே ஆகுது டாக்டர், ஸ்டில் இன்னும் அந்த மில்க் எனக்கு தேவையில்லை, ஐ ஹவ் ஸ்டில் நாட் யூஸ் த மில்க் அப்படின்னா அந்த மில்க் கோஸ் அப். தட் இஸ் இட் கோஸ் டு யுவர் ஃப்ரீசர் செக்ஷன். ஃப்ரீசர் செக்ஷன்லேயுமே டோரில் இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி ப்ராப்பர்லி இன் டு த ஃப்ரீசர். And make sure that there are no other food substances or any smelly substances dumped along with that inside the freezer. So a separate section for frozen breast milk should be there. இப்போ நம்ம ILR ரெஃப்ரிஜிரேட்டர், ஹாஸ்பிட்டல் கிரேட் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்லாம் 6 மாதம் வைக்கலாம். பட் ஒரு ஹோம் பேஸ்ட் ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 months ஃப்ரீசர் 3 monthsல ஃப்ரீசரில் வைக்கலாம். பட் அந்த 3 monthsலையுமே நீங்கள் மில்க் அப்பப்போ பார்க்கும்போது ஃப்ரோசனாக தான் இருக்கணும் அந்த மில்க். திருப்பி இட் ஷுட் நாட் பிகம் லிக்விஃபைட் அண்ட் தென் அகெயின் பிகம் ஃப்ரோசன். ஸோ ஃப்ரோசனாக இருக்கிற மில்க் வந்து 3 months ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அண்ட் தி அதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இப்போ வாட் எவர் மில்க் யூர் ஸ்டோரிங் இன் லைக் ரூம் டெம்பரேச்சராக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், இல்லை ஃப்ரீசரில் இருக்கட்டும், லேபிளிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ரூம் டெம்பரேச்சரில் எக்ஸ்பிரஸ் பண்ணது ஃப்ரிட்ஜுக்கு ஒன்றும் இமீடியட்டாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் இல்லை. ஈவன் ஆஃப்டர் 4 hours யூ கேன் புட் இட் இன்சைட் த ஃப்ரிட்ஜ் அண்ட் ஈவன் ஆஃப்டர் 1 day that can தாராளமாக. ஓகே, ஐ திங்க் தட்ஸ் a new point for me. மில்க் வந்து மிக்ஸ் பண்ணலாமா? லைக் இப்போது சே 2 o'clock எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, பேபி பால் குடிக்கல, அதை 4 o'clock மில்கோட சேர்த்து எக்ஸ்பிரஸ் பண்ணி கேன் ஷி மிக்ஸ் both the milks and then store it in the fridge? Yeah, or so definitely milk of same temperatures வந்து நீங்கள் தாராளமாக மிக்ஸ் பண்ணலாம். ஸோ 2 o'clock எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, வெளியில் தான் வச்சுருக்காங்க அந்த பாலை. 4 o'clock எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, ஸோ 2 பாலுமே வார்மாக தான் இருக்கும். both of them are not cold yet இல்லையா. ஸோ அந்த சேம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலை தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போது அவங்க 2 o'clock எடுக்கிற மில்க் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. சப்போஸ் இப்போ 4 o'clock எடுக்கிற மில்க் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, தே ஃபீல் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் வார்ம் மில்க், அதாவது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ்பிரஸ் பண்ண மில்க், அது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்த மில்க். ஸோ மில்க் ஆஃப் 2 different temperatures வந்து யூ ஷுட் நெவர் மிக்ஸ். ஸோ 2 different temperatures should not be mixed. நம்ம இந்த மில்க்கை வந்து எதில் ஸ்டோர் பண்ணணும்? பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்? ஸோ ஐடியலாக வந்து நிறைய மார்க்கெட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் பேக்ஸ், பாட்டில்ஸ் தான் அவைலபிள். எல்லா வீட்லேயும் இந்த டப்பாஸ்லாம் எல்லாம். பட் ஐடியலாக பண்ணுவாங்க எது ரொம்ப சேஃப் அப்படின்னா இந்த ஸ்டீல் டப்பா, சில்வர் டப்பா இருக்கு இல்லையா. ஸோ தோஸ் ஆர் ஆக்சுவலி த சேஃபஸ்ட் ஒன்ஸ். பிகாஸ் அதுலேருந்து நீங்கள் ஹீட் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் ஹீட் பண்ணுற டேமேஜ் எதுவும் ஆகாது. ஸோ ஜென்ரலாக இஃப் பாசிபிள் அந்த ஸ்டீல் டப்பாவில் தான் வி ஆஸ்க் தெம் டு ஸ்டோர். ஸோ நான் இப்போ ஒரு 60 ml குடிச்சிட்டாங்க, ஸோ மிச்சம் அந்த 200 ml 140 ml வில் பி ரிமைனிங். ஸோ அந்த 140 ml யூ கேன் கிவ் இட், யூ ஹேவ் டு கிவ் இட் வித் இன் த நெக்ஸ்ட் 4 hours. ஸோ உங்களால் கொடுக்க முடியலன்னா இட் இஸ் டிஸ்கார்டட். ஓகே. ஸோ யூ cannot freeze, thaw it and then freeze it. But can it go back to the fridge? No. ஸோ மில்க் cannot come back and forth the temperature. ஸோ நீங்கள் ஒரு மில்க்கை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வார்ம் பண்ணதுக்கப்புறமா திருப்பி அதை ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த அதை வந்து ஃப்ரீஸ் தா ஃப்ரீ சைக்கிள் சொல்லுவோம். ஓகே. ஸோ சில் ஆக்கிட்டு திருப்பி வார்ம் பண்ணிவிட்டு திருப்பி சில்லுன்னு ஆக்கக்கூடாது. ஸோ இதர் யூ யூஸ் இட் ஒரு 4 hours யூஸ் பண்ணணும், இல்லைனா 4 hours டிஸ்கார்ட் பண்ணிடணும், யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பை ஸ்மால் கண்டெய்னர்ஸ் தட் ஃபிட்ஸ் த ஃபீட் குவான்டிட்டி. ஸோ இப்போ ஒரு 2 hours உங்கள் பாப்பா வந்து ஸோ 60 ml குடிக்கிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டோர் த மில்க் இன் தட் குவான்டிட்டி. இன்னொரு இது வந்து ஐ ஹேட் மை ஃப்ரெண்ட்ஸ் பேபி இந்த NICU ப்ரீடம் பேபி, ரொம்ப குட்டி பேபிங்கிறதுனால அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா 5 ml 10 ml ரொம்ப கம்மியாக தான் வந்து மில்க் ஸ்டாப். அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய பேக்கோ அவ்வளோ பெரிய டப்பாவும் வந்து அந்த NICU சிஸ்டர் சொல்லுவாங்க அதில் ஒன்றும் இல்லை தூக்கி போட்டு அப்படின்ற மாதிரி ஷி யூஸ் டு டெல். பிகாஸ் அந்த டப்பா சைஸ்க்கும் மில்க்குக்கும் சம்மந்தமே இருக்காது. ஐ கேம் அக்ராஸ் தி ஸ்மால் சிலிகான் மோல்ட்ஸ் ஆன் Amazon. இந்த மில்க் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபுட் கிரேட் இந்த BPA ஃப்ரீ சேம் சிலிகான் மோல்ட்ஸ், குட்டி ஐ திங்க் 30 ml, அதை விட குட்டியாக கிடைக்கல, குட்டி மோல்ட்ஸ் இருக்கும். நம்ம எப்படி ஐஸ் க்யூப்ஸ் ஃப்ரீஸ் பண்ணுறோம், பிரெஸ்ட் மில்க் வந்து அதில் போட்டுட்டு இந்த பீஹைவ் இது மாதிரி இருக்கும், அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் எவ்ரி டைம் தே வாண்ட் டு கிவ் தே ஜஸ்ட் டேக் 1 cube. அதெல்லாம் இட் இஸ் சேஃப். டெஃபினெட்லி யூ கேன் யூஸ். ஐ டோன்ட் நோ இந்தியாவில் எனக்கு எவ்வளோ தூரம் அது இருக்குன்னு தெரியல, பட் நிறைய நான் வெஸ்டர்னில் பார்த்தேன். அண்ட் இந்த பியூரேட் ஃபுட் பேபி ஃபுட் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்தியாவில் அந்த மாதிரி சிலிகான் மோல்ட் இருக்குது, விச் ஐ தாட் மேபி we can also use for the NICU babies when they want small quantities of milk to be stored. தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து ஐ ஹவ் நோன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பர்சனலி ஐ ஹவ் யூஸ் தட் சிலிகான் மோல்ட்ஸில் வந்து டியூரிங் என்னோட சில்ட்ரனோட டீதிங் ஃபேஸில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி கரண்ட் போச்சுன்னா இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் அதை எடுத்து ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் மாற்றி வச்சுக்கலாமா? மாற்றிக்கலாம். பட் அகைன் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ நேரம் பவர் கட் ஆகுதுன்னு பொறுத்து இருக்குது. ஓவர் நைட்டில் வந்துருச்சுன்னா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க அண்ட் லெட் இட் பி இன் த ஃப்ரீசர். ஓகே.
பட் ஒரு நாள் பவர் கட் ஆகும் அப்படின்னா பெட்டர் வேறு ஏரியாவில் கரண்ட் இருக்க ஏரியாவில் கொண்டு போய் வச்சுறது பெட்டர். அது எப்படி வந்து லேபிள் பண்ணுறது, எது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணது, எந்த மில்க் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் குழந்தைக்கு வீட்டுக்கு போயிட்டு, அதெல்லாம் இருக்குல்ல, அது ஹவு டு வி லேபிள்? ஸோ லேபிள் பண்ணுறதுங்கிறது சப்போஸ் அதான் இனிஷியலாக சொன்ன மாதிரி, ஸோ எவ்வளோ உங்கள் பாப்பாவுக்கு தேவையோ அந்த அளவு மில்க் மட்டும் சின்ன சின்னதாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அது ஃபர்ஸ்ட். ஸோ அதுலேயுமே சில சமயம் வந்து உங்கள் பாப்பா 90 ml எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னு யூ வில் நோ ஆஃப்டர் 1 or 2 days. ஸோ யோ பேபி ட்ரிங்க் சொல்லி 90 ml மட்டும் தான் குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவு பேக்ஸ் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ வாட் எவர் யூ பம்ப், அதை வந்து என்ன லேபிளில் முக்கியமாக என்ன இருக்கணும் அப்படின்னா, ஸோ யோர் நேம் ஆர் யோர் பேபிஸ் நேம் ஷுட் பி தேர். ஸோ ஐடியலாக நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருக்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க, ஸோ கண்டிப்பாக வீட்டில் கொண்டு போய் வைக்கும் போது உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு லேபிள் பண்ண தேவையில்லை. பட் ஜென்ரல் ஒரு பப்ளிக் பிளேஸில் வைக்கும் போது இட் இஸ் யோர் மில்க்னு தெரியணும். அண்ட் கண்டிப்பாக ஒரு ஐசியூவில் NICUவில் நீங்கள் மில்க்கை தரீங்க அப்படின்னா இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு புட் த நேம் ஆன் இட். ஸோ உங்கள் பேர் கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் எந்த டேட் எந்த டைமுக்கு நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்கன்னு இருக்கணும். ஸோ தட் ஓல்டஸ்ட் மில்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து டாப் பண்ணுவோம். ஸோ எது நேற்றுக்கு எடுத்ததோ அதுலேருந்து தான் டாப் பண்ணி லாஸ்ட்டாக தான் இன்றைக்கி எடுத்ததுக்கு வருவோம். அதே மாதிரி எவ்வளோ ml நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு தெரியணும். அப்போ தான் வந்து யூ வில் நோ ஓகே. ஸோ இது வந்து இப்போ என் குழந்தை வந்து குடிச்சு 3 hours ஆயிருக்கு. ஸோ மில்க் குடிச்சு 3 hours ஆயிருந்தால் இவன் வந்து இப்போ ஒரு 120 ml குடிப்பான். இல்லை அப்போனா அந்த 120 ml எந்த பேக்கில் ஸ்டோர் ஆயிருக்கோ அது வந்து நீங்கள் வார்ம் பண்ணி கொடுக்குங்க. ஸோ ஐடியலி பேர், ஐடியலி டைம், டேட், டைம் அண்ட் ml வால்யூம். ஓகே குட். நிறைய பேர் வந்து இந்த NICUவில் பேபி எஸ்பெஷலி அம்மா தனியாக பேபி வேறு இடத்துல இருக்கும்போது ரொம்ப கண்டிப்பாக நம்ம எவ்வளோ ரீஅஷ்யூர் பண்ணாலும் அந்த ஆங்ஸைட்டி இருக்கும். ஆஸ் அ மதர் கண்டிப்பாக எப்போ நம்ம குழந்தை பார்ப்போம் அப்படின்ற ஒரு இருக்கும். அந்த ஆங்ஸைட்டியில் என்ன ஆகுது, நிறைய பேருக்கு மில்க் சப்ளை கம்மியாகுது. அண்ட் பேபிக்கு NICUவில் ஃபீட் நல்லா எடுத்தால் தான் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. இன்னும் ஃபுல் ஃபீட் வரல டாக்டர், டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. ஃபுல் ஃபீட் ஆனால் மதருக்கும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னால வர மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அந்த எக்ஸ்பிரஸ் மில்க் கொடுக்கறதுக்கு வரவே இல்லை டாக்டர், 1 ml தான் வருது, 2 ml தான் வந்து மில்கே வரல, மில்க் நாங்கள் என்ன கொடுத்தாலும் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாலும் வரலன்னு தான் வந்து சொல்கிறாங்க. அது ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்க மதர்ஸ்க்கு ஹவு டு யூ ஆஸ்க் தெம் டு பம்ப் அண்ட் பூஸ்ட்? அது இட்ஸ் ரியலி வி ஸ்டக் அட் தட் சிச்சுவேஷன். ஸோ எங்கே நாங்கள் ஸ்டக் ஆயிடுவோம் அப்படின்னா அந்த பாப்பாக்கு டிஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. பட் அவங்க ப்ரீடம் பேபியாக இருப்பாங்க, இல்லை ஒரு ஸ்மால் IUGR பேபியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபார்முலா கொடுத்தா நிறைய பிரச்சனை வந்துடும். ஸோ அவங்களுக்கு வில் பி ஸ்டக் அண்ட் ஃபோர்ஸ்ட் ஒன்லி டு கிவ் breast milk. ஸோ அப்போ வந்து ஃபார் யூனிட்ஸ் வேர் தேர் ஆர் நோ breast milk banks, ஸோ மில்க் பேங்க் இல்லாத டைமில் கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிரும். அந்த அம்மா கிட்ட தான் போய் பால் கேட்போம். ஸோ அம்மா கிட்ட பால் வராத பட்சத்தில் எங்களுக்கு டோனர் மில்க்கும் இல்லாத டைமில் எங்களால் ஃபார்முலா மில்க்கும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரே ரீசனுக்காக பாப்பாவுக்கு நாங்கள் ட்ரிப்ஸ் போட்டு ஃப்ளூட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ போய் அந்த அம்மா கிட்ட நாங்கள் பயங்கரமாக கெஞ்சுவோம், இந்த பாருங்கள் உங்கள் பாப்பா உங்கள் பால் இல்லாத ஒரே ரீசனால தான் ட்ரிப்ஸில் இருக்காங்க, ஃபார்முலா எங்களால் கொடுக்க முடியாது, ப்ளீஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லுவோம். ஸோ வருவாங்க, யூனிட்டில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, இல்லை பம்ப் வாங்கிடுவாங்க, ரூம் சைட் போயிடுவாங்க. ஸோ அந்த ரூம் சைடில் ஒரு 2-3 பார்ட்டிஸ் இருப்பாங்க. அவங்க அம்மா இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. அந்த அம்மா அழகாக மோட்டிவேட்டடாக பம்ப் பண்ண ஆரம்பிக்கும் போது மில்க் வராது. பிகாஸ் ஆப்வியஸ்லி இல்லையா, ஸோ பம்ப் இஸ் அ மிஷின். ஸோ இப்போது நீங்கள் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணும் போது ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஜூம் மோடில் இருக்கும். ஸோ ஆக்சிடோசின் வரும், ப்ரோலாக்டின் வரும், எல்லாமே வரும். ஸோ பாப்பா ஃபீட் பண்ணும் போது அப்படியே உங்களுக்கு அப்படியே நேச்சுரலாக லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் வந்து மில்க் வர ஆரம்பிச்சிடும். பட் தட் இஸ் அ பம்ப். பம்புக்கு எதுக்கு உனக்கு லவ் வரணும்? அதை பார்த்தாலே எரிச்சல் தான் வரும். ஐயோ நம்ம பாப்பா நம்மக்கிட்ட இல்லையே, இது யூஸ் பண்ணால் வலிக்குமா, இது யூஸ் பண்ணால் பாப்பாவுக்கு பால் வருமா, கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஸோ மெனி கொஸ்டின்ஸ் அண்ட் ஸோ மெனி ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கும் அந்த பம்ப் பார்க்கும்போது. ஸோ நேச்சுரலாக அந்த மிஷினுக்கு நம்ம அடாப்ட் ஆகவே டைம் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக மில்க் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண உடனே வராது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அவங்க பண்ணும்போது மில்க் வரல அப்படின்னோடனே ஜென்ரலாக ஃபேமிலி வில் டிஸ்கரேஜ், உனக்கு பாலே வரல, ஸோ அவ்வளோதான் வரலன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி விட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம போய் கேட்கும் போது எக்ஸ்பிரஸ் பண்ணிங்களா, நேற்று எவ்வளோ ml வந்துன்னு, 1 வாட்டி 2 வாட்டி பண்ணேன் மேம், வரவே இல்லை, அதனால் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ தட் இஸ் வேர் இஸ் த ப்ராப்ளம். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி மில்க் வரும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணால் மில்க் வராங்களே, அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், நீ எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க, முதல்ல ஒரு நாளைக்கு மில்கே வராது. ஸோ மில்க் வரணும்னு எக்ஸ்பெக்டும் பண்ணாதீங்க. ஸோ ஜென்ரலி வி ஆஸ்க் தெம் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாப்பா அம்மா கிட்ட ஃபீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, த பியூட்டி ஆஃப் டைரக்ட் ஃபீடிங் என்னென்னா எவ்வளோ பாப்பாவுக்கு போகுதுன்னு அம்மாவுக்கு தெரியாது, சொந்தக்காரங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. பாப்பா குடிக்குது, சப்புது, அவ்வளோதான் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் பம்ப் உங்கள் பாப்பாவை நினச்சிக்கோங்க. ஃபீட் பண்ணும்போது வேணும்னா துண்டை கூட மேலே போட்டுக்கோங்க, பம்பில் அவுட்புட் வருதா இல்லையான்னு பார்க்காதீங்க. கீப் டூயிங் இட் அஸ் அ ரிகரஸ் ரிச்சுவல். எவ்ரி 2 hours ஒன்ஸோ இல்லை எவ்ரி 3 hours ஒன்ஸோ அந்த பம்ப் தான் அவங்க பாப்பான்னு நினச்சி 2 to 3 hours ஒன்ஸ் பம்ப் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் டே அதே மதர்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, மேம் நேற்று ஒரு ட்ராப் கூட வரல, மார்னிங் நீங்கள் 2 hours ஒன்ஸ் 3 hours பம்ப் பண்ண சொன்னீங்க, இன்றைக்கி 15 ml வருது என் குழந்தைக்கு, 15 to 20 ml வருது செகண்ட் ஹவர்லி பம்ப் பண்ணா அப்படின்னு அதே மதர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க
தி ஷெட்யூல் அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அவங்க பாடி ஸ்லோவாக அந்த பம்புக்கு அடாப்ட் ஆகும். ஸோ அவங்க பாப்பா அதை குடிக்குதுன்னு அவங்களுக்கு மில்க் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அந்த ஃபியூ ட்ராப்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா மதருக்கும் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த ஆன்சைட்டிலாம் போனதுக்கு அப்புறமாவே நேச்சுரலாக மறுபடியும் மில்க் வர ஆரம்பிக்கும். அண்ட் ஒன்ஸ் தே see the baby feeding their milk, இன்னும் அவங்களுக்கு அந்த ஆக்சிடோசின்லாம் பயங்கரமாக செக்ரேட் ஆக ஆரம்பிச்சு அந்த 15-20 ஆகும், 20-30 ஆகும். யூஸ்வலி ஐ டெல் இந்த அக்ஷய பாத்திரம் மாதிரி தான், கண்டிப்பாக எம்டி பண்ண தான் breast திரும்ப refill ஆகும். The more you pump, the more milk you express, the more gets and formed. breast is never empty. Soft breast is also not empty and it never gets empty. நீங்கள் கொடுக்க இது வந்துகிட்டே தான் இருக்கும். Is it true that electric pump is better than manual pump? இன்னும் நிறைய மில்க் வருமா எலக்ட்ரிக் பம்ப்? டிபெண்ட்ஸ் அப்பான் ஏன்னா எலக்ட்ரிக் பம்ப் யூஸ் பண்ணும்போது ஒன்று வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய ஹேண்ட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிக் பம்ப்லாம் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து எலக்ட்ரிக் பம்ப்ஸில் யூ நீட் டு கீப் யூர் ஹேண்ட் ஓவர். இப்போ லாட்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ், ரெண்டு பம்ப் ரெண்டு சைடு மதர்ஸ் வில் பி குக்கிங், அவங்க சமைச்சிட்டு இருப்பாங்க, ஃபீட் பண்ணிட்டு இன்னொரு பேபி ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. தேல் ஜஸ்ட் ஜிம் கூட பண்ணிட்டு இருக்காங்க நிறைய மதர்ஸ் அந்த ரெண்டு. ஸோ யூ ஹேவ் பிரெஸ்ட் ஃபீடிங் எக்ஸ்பிரஸ் மில்க் ஃப்ரெண்ட்லி பிராஸ் கிடைக்குது. ஸோ பட் ஸ்டில் ஐ வுட் சே அண்ட் ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் யாருக்கு சொல்லுவோம் அப்படின்னா நிறைய மதர்ஸ்க்கு வந்து பிரெஸ்ட் வந்து பயங்கர எங்கோஜ் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ஃபீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து செகண்ட் தேர்ட் டேல தான் அவங்களுக்கு பயங்கர எங்கோஜ் ஆகிருக்க மாதிரி தெரியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த எங்கோஜ்மெண்ட் ரிலீஃப் ஆகிறதுக்கு, ஏன்னா பாப்பா ரொம்ப எங்கோஜ் இருந்தாலும் குடிக்க முடியாது பேபிக்கு. ஸோ அந்த எங்கோஜ்மெண்ட் கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்காக உங்களுக்கு ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் ஸ்டாப்ஸ் அட் தட் மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் லாங் டேர்மாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் வெரி குட் ஆப்ஷன். பெயின்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவல் பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் லாங் டேர்மாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஒர்க்கில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக் பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த பிலீஃப் இருக்குது. எங்கோஜ் ஆகிருக்கிற மில்க்கு கெட்டு போன பால், அதை வந்து அது பேபி கொடுக்கக்கூடாது, அதை தூக்கி போட்டுடணுங்கிறது எக்ஸ்பிரஸ் பண்ணி கொட்டிடுவாங்க ஆக்சுவலி. But is it that? Is it a myth or is it true? No, it is definitely a myth. See, each drop of the breast milk is liquid gold actually. அதில் ஏதாவது ஒரு ட்ராப் 2 ட்ராப் மிஸ் ஆனாலுமே it is like you losing liquid gold இல்லையா. ஸோ இப்போ வெளியில் வச்சா 4 ஹவர்ஸ்க்கு மேலே கெட்டு போயிருதுன்னு சொல்கிறோம். பட் அவங்க பிரெஸ்ட்குள்ளே இருந்ததுன்னா எவ்வளோ நேரம் இருந்தாலும் 100% கெட்டு போகாது. ஸோ அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி தாராளமாக நார்மல் ஸ்டோரேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா பாப்பாவுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ எங்கோஜ் ஆன மில்க் வந்து கெட்டு போன மில்க் கிடையாது. எந்த எக்ஸ்பிரஸ் பண்ண மில்க்குமே தயவு செஞ்சு அந்த ஸ்டோரேஜ் கைட்லைன்ஸை தாண்டினதை தவிர கொட்டிடாதீங்க. சரி, அது சிந்துச்சுன்னா கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த அம்மா கோல்டு கூட ஒரு வெள்ளை இருக்கு, கஷ்டப்பட்டு ஸ்டோர் பண்ணது அப்படியே கை வச்சு தட்டி விட்டோம் அப்படின்னா இட் வில் பி லைக் யூ ஆர் லூசிங் யுவர் பிளட். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பிளட் இல்லையா. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் or don't throw away milk if it is still in 4 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் சொன்ன அந்த டைம் கைட்லைன்ஸ்க்குள்ளே தான் மில்க் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் த்ரோ அவே எனி மில்க். எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எவ்வளோ நேரம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எவ்வளோ டியூரேஷன் ஷுட் தே எக்ஸ்பிரஸ்? 2 பக்கமும் எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா? ஹவு ஃப்ரீக்வெண்ட்? ஸோ ஆக்சுவலி இது கண்டிப்பாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் நீங்கள் கேட்டது. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஓபியில் வராங்க, டாக்டர் பாலே வரல, 5 ml தான் வருது, 10 ml தான் வருது, நான் 1 மணி நேரம் உட்காந்து எக்ஸ்பிரஸ் பண்ணேன் ஆனாலும் எனக்கு 5 ml தான் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் அதான் சொல்கிறது, ப்ளீஸ் டோன்ட் எக்ஸர்ட் யுவர் செல்ஃப். ஸோ ஒரு 20 minutes எக்ஸ்பிரஸ் பண்ணால் போதும். ஸோ மேக் ஷூர் தட் அந்த ஷெட்யூலும் அந்த கன்சிஸ்டன்சியும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஜென்ரலி என்ன பேஷண்ட் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னா ஒரு சைடு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள், 20 minutes எக்ஸ்பிரஸ் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு 20 minutesல உங்களுக்கு எவ்வளோ வருதோ, நீங்கள் 1 மணி நேரம் பண்ணாலும் சரி, 2 மணி நேரம் பண்ணாலும் சரி, அதுக்கு மேலே வராது. ஸோ ப்ளீஸ் 20 minutesோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன ஆகும், பிளட் வர ஆரம்பிச்சிடும், நிப்பிள் சோர் ஆக ஆரம்பிச்சிடும் 1 hour எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா. ஸோ மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, அந்த 1 hour எக்ஸ்பிரஸ் பண்ணி ரொம்ப வலி வந்துடும். ஸோ அடுத்த வாட்டி எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான், அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த 1 மணி நேரம் தான். ஸோ 20 minutes எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள், பட் கீப் எக்ஸ்பிரஸிங் எவ்ரி 2 to 3 hours ஒன்ஸ். அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணால் தான் மில்க் வரும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா உமனும் ஐ திங்க் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டாஷ் தே வாண்ட் டு பில்ட் இந்த பிரெஸ்ட் மில்க் ஸ்டாஷ், லைக் அவங்க ஒர்க்குக்கு போயிட்டாலுமே அந்த தே வாண்ட் டு என்ஷூர் தட் பிரெஸ்ட் ஃபீடிங் பிரெஸ்ட் மில்க் ஃப்ளோ வந்து இந்த பேபிக்கு கிடைக்குது, ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த ஸ்டாஷ் பிரெஸ்ட் மில்க் ஸ்டாஷ்ங்கிறது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், பில்ட் பண்ண? இது வந்து ஐ கேன் ஆக்சுவலி டெல் யூ ஒன் பர்சனல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லுவேன். ஐ திங்க் நீங்களே வந்து because when I resumed work I actually pumped and gave milk for my children till 2 years of age. So if you're going to join, I would say generally நீங்கள் next month work போக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பில்டிங் அப் ஸ்டாஷ் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் த மேக்ஸிமம் இன்டர்வல். இப்போ எல்லா வாட்டியுமே குழந்தை வந்து 2 hours ஃபீட் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக 3-4 months பேபிஸ் தான் ஒரு 4 hours கேப்லாம் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேப்ஸ் விடும் போது கீப் பம்பிங் ஃபார் ஷார்ட் இன்டர்வல்ஸ். ஸோ அதுலேருந்து ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாஷ் க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமாலாம் வந்து நீங்கள் அன்னன்னைக்கு க்ரியேட் பண்ணுற ஸ்டாஷ் வந்து நெக்ஸ்ட் டே யூஸ் ஆகும். ஸோ த ஸ்டாஷ் ஆர் சோஃபா கிரியேட்டிங் இஸ் டு கிவ் ஆன் யோர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க் ஜென்ரலாக.
அண்ட் ஜென்ரலி வி அட்வைஸ் வி நீட் டு எஜுகேட். ஆக்சுவலி அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள தான் ரொம்ப எஜுகேட் பண்ணணும். பிகாஸ் அம்மா வந்து ஒர்க்குக்கு போயிடுறாங்க, ஸ்டாஷ் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்கள தான் அவங்க தான் எல்லா மேஜர் கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே பண்ணணும். ஆக்சுவலி அந்த நான் என்னோடய ஃப்ரெண்டோட மாமனார் வந்து ஃபீட் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க பேபிக்கு. ஸோ இப்போல்லாம் ஓபியில் மோஸ்ட் காமனாக என்ன கொஷின்ஸ் வருது அப்படின்னா, டாக்டர் நான் எனக்கு 6 months ஆகிடுச்சு பாப்பாவுக்கு, நான் ஒர்க் ரெஸ்யூம் பண்ணலான்னு இருக்கேன், எந்த ஃபார்முலா என் பாப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு மோஸ்ட் காமனாக அவங்க என்ன சொல்கிறதுனா, எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாலும் எங்கள் வீட்டில் கொடுக்கறதுக்கு வந்து யாருக்கும் தெரியாது. See, the theme of this year's breastfeeding itself is sustainable support only. So if you support a mother, so அந்த மதருக்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணல, you're supporting the child also. So I can proudly say that my in-laws and my parents wonderfully supported me. So actually I still vividly remember this incident for my daughter. My second daughter enna, so all my stashes at that point were mostly at my in-laws place. So ஒரு 5 to 6 stashes in-laws placeல இருந்தது. ஸோ அன்னைக்கு வந்து டியூ தேவர் அவே ஆர் சம்திங். ஸோ எப்பயுமே எங்கள் அம்மா வீட்லேயுமே ஒரு 5-6 stashes இருக்கும். ஸோ என்னோட வீட்டில் கொஞ்சம், மாமியார் வீட்டில் கொஞ்சம், பிகாஸ் 2 வீட்லேயுமே அப்பப்போ இங்கே ஊருக்கு போயிட்டாங்கன்னா இங்கே போயிடுவாங்க இல்லையா. ஸோ இங்கே ஒரு 5-6 ஸ்டாஷ் இருக்கும், இங்கே ஒரு 5-6 ஸ்டாஷ் எப்பயுமே இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து ஷி வாஸ் தேர் அட் மை மாம்ஸ் பிளேஸ். அம்மா வீட்டில் தான் விட்டுருந்தேன். ஸோ காலையில் கொடுத்துட்டு எங்கள் அம்மா என்ன நோட்டீஸ் பண்ணாங்கன்னா செகண்ட் ஃபீட். ஸோ அன்றைக்கி ஆஃப்டர்நூன் என்ன கால் பண்ணாங்கன்னா, ஷோ நான் ஃப்ரிட்ஜில் செக் பண்ண மறந்துட்டேன், ஸோ ஒரே ஒரு ஸ்டாஷ் தான் இருந்தது, அது அவளுக்கு கொடுத்துட்டேன், இப்போ அடுத்து பால் இல்லை, உன்னோட பாலே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ எங்கள் மாமியார் வீட்லேயும் வீடை பூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கும் ஆக்சஸ் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி மார்னிங் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 4 o'clock மாதிரி சொன்னாங்க. 2 பேக் கொடுத்துட்டாங்க பாப்பாவுக்கு. ஸோ இந்த மார்னிங்லேருந்து நான் 2 பேக் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ என்ன சொல்கிறதுனா, ஸோ வீட்டில் எங்கள் அப்பாவும் வீட்டில் இல்லை, எங்கள் அம்மா மட்டும்தான் பாப்பாவோட இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே எனக்கு அப்போ தெரியல. பிகாஸ் அம்மாவும் பாப்பாவோட தனியாக இருக்காங்க, வர முடியல. நானும் ஹாஸ்பிட்டல்லேருந்து நகரவே முடியல. ஐ வாஸ் இன் டியூட்டி ஆன் தட் டே. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணேன், என்னோட 2 மில்க் பேக்கெட்ஸையும் எடுத்து ஸோ யூனிட்டில் இருந்து 2 ஐஸ் பேக் போட்டு ஸோ நல்லா ஒரு கவரில் நல்லா ரேப் பண்ணி ஸோ டன்சோவில் வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஸோ அந்த டன்சோ பர்சனுக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சேன்னா, ஸோ இது வந்து எக்ஸ்பிரஸ் மில்க் இருக்குது இதில். ஸோ என் டாட்டருக்கு இந்த மில்க்கு, ஷீ இஸ் ஹார்ட்லி அரௌண்ட் 8-9 months தான் அவள். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ரீச் ஆகணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணணும் இது மில்க்னால அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. ஸோ அவங்க ரீச் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு எங்கிட்ட கால் பண்ணி சொல்லணும், வழியில் எங்கேயும் கீழே போடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஸோ அவர் வந்து பொறுப்பாக எங்கள் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் எங்கள் அம்மா ரிசீவ் பண்ணிட்டேன்னு கால் பண்ணிவிட்டு ஸோ அன்றைக்கி அவங்க அதை தான் எங்கள் டாட்டருக்கு கொடுத்தாங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா the Dunzo person also called and told me, okay ma'am, we safely delivered your milk, thank you for using our services. ஒரு 2 days கழிச்சு எதிர்த்து வேறு எதுக்கோக்காக நான் Dunzo ஓப்பன் பண்ணும்போது I could see this message from the, I could see the advertisement on their page that a mother used our portal to deliver express breast milk to her daughter when she was at work. That's wonderful. Yeah. So I actually என் ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் ஃபார்முலாவே கொடுத்துட்டு போமே, எதுக்கு அவ்வளோ தூரம் டொன்சோலெல்லாம் நீ அனுப்பி விட்ற அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இட் வாஸ் லைக் தட் வாஸ் அட் தட் மோமெண்ட் ஐ டிட் நாட் வாண்ட் டு லைக் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஐ திங்க் as a mother வந்து you always look for alternatives and இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸோ அண்ட் மாடர்ன் சிச்சுவேஷன்ஸ், மாடர்ன் சொல்யூஷன்ஸ், ஸோ நம்மக்கிட்ட எல்லா சர்வீசஸும் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம எமர்ஜென்சியில் யூஸ் பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு. ஸோ அண்ட் நிறைய மதர்ஸ் வந்து ஓபிக்கு வரவங்க லைக் அவங்க பேபிக்கு டைரக்ட் ஃபீட் கொடுக்குற மதர்ஸ் ஆகட்டும், எனக்கு நிறைய மில்க் வருது டாக்டர், அடிக்கடி எங்கார்ஜ் ஆகுது, ஆர் மை பிரெஸ்ட்ஸ் ஆர் லீக்கிங் அண்ட் எங்கள் பேபிக்கு பத்துது, இது எல்லாமே மை பேபி இஸ் ட்ரிங்கிங் வெல் பட் ஸ்டில் நிறைய வேஸ்ட் ஆகுது, நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி கொட்டுறாமல் லைக் எங்கார்ஜ் ஆகிடுது, அவளுக்கு அவள் நீடுக்கு தாண்டி எனக்கு ஃபார்ம் ஆகுது பட் எங்கார்ஜ் ஆகுது, பெயின் இருக்கிறனால நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி கொட்டிடுறேன், ஸ்டோர் மில்க் எனக்கு யூஸே இல்லை, அவளே நல்லா குடிச்சிடுறாங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மில்க் வந்து அந்த வேஸ்ட் ஆக்காமல் இட் ரியலி பெயின்ஸ் நமக்கு. அது வந்து மில்க் வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் can we use it in any other way? Milk ஏதாவது டொனேட் பண்ணலாமா? blood தாராளமாக டொனேட் பண்ணலாம். there are lot of upcoming, I think blood விட precious breast milk. கண்டிப்பா see blood கூட வந்து anyone can give blood, பட் ஒரு நர்சிங் மதரால் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் மில்க் தர முடியும் இல்லையா. ஸோ அண்ட் ஷீ ஷுட் பி வில்லிங் அண்ட் ஃபர்ஸ்ட் அவங்க சில்ட்ரனுக்கு கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிறது ஷீ ஷுட் பி மோட்டிவேட்டட் அண்ட் வில்லிங். அப்படி வில்லிங்காக இருக்க மதர் கண்டிப்பாக வந்து ஷீ கேன் அப்ரோச் ரெஜிஸ்டர்ட் பிரெஸ்ட் மில்க் பேங்க்ஸ். ஸோ இப்போ நிறைய பிரெஸ்ட் மில்க் பேங்க்ஸ் அப்கமிங்காக இருக்குது சென்னையிலே. லாட் ஆஃப் பிரெஸ்ட் மில்க் பேங்க்ஸ் ஒரு அப்ரூவ்ட் அண்ட் ஹேண்ட்லிங் த எக்ஸ்பிரஸ் மில்க். ஸோ அவங்களுக்கு வந்து மில்க் எக்ஸஸாக இருக்குது, ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தூக்கி போடுற அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா டோன்ட் வேஸ்ட் தி லிக்விட் கோல்ட். ஸோ தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி அதே மாதிரி தான் ப்ராப்பராக அதில் உங்கள் நேம் போட்டு லேபிள் பண்ணி டைம் போட்டு எல்லாமே பண்ணி யூ கேன் கோ அண்ட் அப்ரோச் அ பிரெஸ்ட் மில்க் பேங்க்.
ஸோ இஃப் யூ நோ எனி அதர் நர்சிங் மதர்ஸ் யூ கேன் டைரக்ட்லி கிவ் இட் டு தெம் ஆல்சோ. யாராவது தெரிஞ்ச மதர்ஸ் இருந்தால் டைரக்ட்லி யூ கேன் கிவ் இட் டு தெம் ஆல்சோ. அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் அப்ரோச் லாட் ஆஃப் தெர் ஆர் லாட் ஆஃப், இப்போது முன்னாடி ஒரு 2-3 தான் இருந்தது, இப்போ தெர் ஆர் லாட் ஆஃப் breast milk banks in Chennai. ஸோ அவங்களுக்கே நீங்கள் தாராளமாக அப்புறம் தென் A4 is also going to open a breast milk bank. So அதுக்கு you can in future, and so we can ask all our mothers to give their excess of breast milk to our unit so that we can use it to our extreme preterm babies. I think right now commercial-ஆ breast milk வந்து செல் பண்ணக்கூடாது. So there are lots of NGOs that collect breast milk from the mothers, and most அவங்க இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற NICUs there are lots of preterm small babies, and because of the separation குழந்தை NICU இருக்கும்போது அந்த மதர்ஸ்க்கு வந்து மில்க் வராதப்போ I think இந்த மாதிரி donated milk from mothers வந்து it'll be very nice to the, அது ஒரு saying இருக்கு இல்லையா, ஊரா விட்டு குழந்தைய வளர்த்தா குழந்தை தானாவே வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி if they have that opportunity, not everyone will have that opportunity of excessive milk இல்லையா. So if they have that opportunity, definitely they can donate it to other needy mothers. I think we need to spread the awareness. நிறைய மதர்ஸ்க்கு தெரியாது. So this is the message I wanted to convey. நம்ம நீங்கள் வந்து உங்கள் பேபிக்கு எக்ஸ்க்ளூசிவ் breast feed பண்ணோன்னா அது வந்து டைரெக்டாக தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எந்தெந்த சுச்சுவேஷன்லலாம் ஃபார்முலாவுக்கு ரிசார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம எக்ஸ்பிரஸ் மில்க் கண்டிப்பாக bridge that gap between. இதுதான் அது that's exactly why I wanted to do this. So thank you for spending your precious time with me. I hope all your patients have gained enough knowledge and cleared all their doubts. அவங்க டவுட் எல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் மில்க் பற்றின எல்லா டவுட்டுமே வந்து இது கிளியர் ஆகிருக்கும் நம்புகிறோம். சப்போஸ் ஏதாவது 1-2 டாபிக்ஸ் வந்து நாங்கள் எதுவும் கவர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ப்ளீஸ் டூ லெட் அஸ் know. You can leave it in the comment section.